எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன வந்து நம்ம எல்லாரும் வந்து மணி பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மணி பர்ஸ் ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? ஆமாங்க, நீ சொல்ல போனா நான் ஒரு ஸ்மார்ட் வாலெட் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல கொண்டு வந்திருக்கேன். அதனால வீடியோ இது வரைக்கும் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான கேஜெட் தான் இருக்கும். அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் எல்பின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட ஒரு ஸ்மார்ட் வாலெட் நம்மள்ட்ட இருக்கு. வாங்க இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து கவர் இப்படி தான் இருக்கு, பிளாக்கு. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோட மெயின் கவர் வந்துருச்சு. இதுலேயே நல்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூ கேன் ஃபைண்ட் யுவர் வாலெட் எனி டைம்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் மாதிரி ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போதைக்கு. ஓகே, ஓப்பன் பண்ணோன்னா வாலெட் வருது. மேலே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இன்சைட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நம்ம எடுத்து சைடில் எடுத்து வச்சலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வந்து இதோட ஆப் கூகுள் ப்ளே, அது மட்டும் இல்லாமல் ஐஓஎஸோட ஆப்பும் வந்து நம்ம கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக என்னென்ன ஒர்க் பண்ணணும், என்னென்ன லொக்கேஷன் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாக்ஸில் வந்து கீழே வந்து ஹைடாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்டான நல்ல குவாலிட்டியான ஒரு யூஎஸ்பி கேபிள் தான் இதில் இருக்குது. ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பர்ஸை பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாலெட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த வாலெட் பார்த்தீங்கன்னா 3 கலர்ல அவைலபிள் இருக்கு. ஒன்னு வந்து பிரவுன் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். இது நம்ம கையில் இருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. லுக் அது மட்டும் இது லெதர்னு சொல்றாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். கூட பார்த்தீங்கன்னா இந்த சைடு கீழே தான் வந்து ப்ளூ த ஸ்மார்ட் சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து ஆன் பட்டன் இருக்கு. ஃபைனலாக இப்படி ஓப்பன் பண்ணும்போது வந்து நம்ம பர்ஸுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த சைடு ஓப்பன் பண்ணும்போது இங்கே ஒரு தனியாக நம்மளுக்கு வந்து ஸ்லாட் இருக்கு, இங்கேயும் ஸ்லாட் இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து உள்ளார வந்து பணம் வைக்கிறதுக்கு தனியாக வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க. நார்மலாக பர்ஸில் இருக்கிறது தான் இது. நான் பெருசாக அட்வான்டேஜாக நான் சொல்ல விருப்பப்படல. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்னு சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் போகிற ஆப்ஷன் வந்து ரொம்ப இன்சைடு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த சைடு தான் நம்ம சார்ஜ் போட வேண்டியதாக இருக்கும். இதாவது ஏதாச்சும் நம்ம பர்ஸை பேக்கில் வைக்கும்போது ஏதாச்சும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கா பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இது வந்து இதில் கொடுத்துருக்க யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப சின்ன பின்னி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இதில் ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சேஃப்லியாக தான் ஒயரிங் பண்ணியிருக்காங்க. ஒயரிங் எங்கே இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ இது ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை வந்து பவர் ஆன் பண்ண வேண்டியதுதான். பவர் ஆன் பண்ணோன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் ஏரியா இருந்துச்சு. நம்ம அதுக்கப்புறமா இது வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 𝐁𝐞𝐬𝐭ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனாலும் நீங்கள் வந்து ப்ளூடூத் வந்து அலோவ் கொடுத்துங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒன்ஸ் இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இது நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பேர் ஆகிடும். அவ்வளோதான். இதில் வந்து சின்ன ஸ்டெப்ஸ் தான் இதில் சொல்ல போனால் உங்களுக்கு. இதில் என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட பர்ஸ் வந்து வாலெட் எங்கேயோ வந்து தெரியலன்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டன் இருக்குல்ல, இதை நீங்கள் ஃபஸ்ட் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலாரம் வந்து அடிச்சிட்டு இருக்கும், பீப் பண்ணிட்டு இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே வந்து நம்மளோட இந்த வாலெட்டில் இந்த பவர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி கிளிக் பண்ணாலே வந்து ஃபோட்டோ வந்து ஸ்னாப் பண்ணிடும். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்த 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேஷன். இது வந்து எந்த இடத்துல தொலைஞ்சுன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து கரெக்டாக வந்து லொக்கேஷன் வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இதை நான் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டேன்னா லாஸ்ட்டாக உள்ள லொக்கேஷன் வந்து எங்கே இருந்துச்சு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் பை லிஸ்ட்டாக வந்து இது வந்துடும். இந்த வாலெட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடான விஷயமே இதுதான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஒரு விஷயம் தான் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ இடத்துல நீங்கள் வந்து இந்த வாலெட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து லாஸ்ட்டாக வந்து இது நம்மளுக்கு வந்து மேப்பாக கொடுத்துரும். அதனால ஈஸியாக வந்து இந்த வாலெட்டால் இந்த மேப் வச்சு நம்மளோட வாலெட்டை வந்து தேட முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் இருக்கு. செட்டிங்கில் ஏதாச்சும் நீங்கள் வந்து இங்கிலீஷ் வேறு எந்தெந்த லாங்குவேஜ் மாற்றணுமோ அந்த செட்டிங்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வேறு என்னென்ன மாதிரிலாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபைனலான ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை நம்ம வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 100% சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கு. அந்த ஃபைனல் ஆப்ஷன் என்னன்னு சொல்கிறேன். இது வந்து எப்பயுமே உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ஷனில் இருக்கும்.
ஆனால் இது 15 மீட்டர் வரைக்கும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ஷனில் இருக்கும். ஆனால் 15 மீட்டர் தாண்டி ஏதோ இடத்துல மிஸ் ஆகிடுச்சு இல்லை ஏதோ இடத்துல நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா அந்த நிமிஷமே இது வந்து உங்களுக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் என்னோட ஸ்மார்ட் ஃபோனை இங்கே வச்சுட்டு நான் 15 மீட்டர் தாண்டி போகிறேன், உங்களுக்கு அலாரம் வந்து சிக்னல் கட் ஆகும்போது அதிலே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்களே பாருங்கள். இது இப்போ உங்களுக்கு ஐடியாவாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கொஞ்சம் தூரம் போன அப்புறமே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒன்ஸ் இதை நான் வந்து திருப்பி நான் கொண்டு வந்தோடனே இந்த ஆப்ஷனில் வந்து அலாரம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபியூச்சர் சொல்லலாம் இந்த அலாரம் ஆப்ஷன். அதுக்கடுத்து இந்த ஜிபிஎஸ் ஆப்ஷன். இந்த வாலெட்டை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். அதனால இந்த வாலெட்டோட ஃபுல் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் லெதர்னு சொல்லி சொல்கிறாங்க. இது லெதரை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். லெதர்னு சொன்னால் எரியாது. இதை நான் பார்த்துறேன். ஓகே, ஒரிஜினல் லெதர் தான். உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். மெல்ட்டே ஆகலை. நான் வந்து ஏன்னா லெதர்னு சொன்னால் லெக்ஸின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் இந்த இடத்துல வந்து எரிஞ்சிடும், இல்லைன்னா மெல்ட் ஆகும். உங்களுக்கு எதுவுமே ஆகலை. அதனால் ஃபைனலாக இதோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. இதோட டெஸ்டிங் பாஸ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக இதோட டெப்த்தான ஒரு சின்ன ரிவ்யூ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வாங்க இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேசலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் வாலெட்டோட அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாமல் இதோட ரிவ்யூ எல்லாமே பார்த்துருக்கீங்க. இந்த ப்ராடக்டோட விலை, இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் 2 லிங்க் தரேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ் லிங்க் தரேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் லிங்க் தரேன். உங்களுக்கு வந்து அலி எக்ஸ்பிரஸ் இந்த ப்ராடக்ட் வாங்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா 1030 ரூபா வரும். இதே வந்து அமேசான்ல வாங்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1500 ரூபாய்க்கு ஒரு ரீசேல் இருக்காரு, 1900 ரூபாய்க்கு ஒரு ரீசேல் இருக்காரு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா இது வெளிநாட்டிலேருந்து உள்ள ப்ராடக்ட் இந்தியாவில் வாங்கி விற்கிறதால அதிகமாக 1500 ரூபா இருக்கும், 1900 ரூபா இருக்கும். எது கம்மியா இருக்கும் அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வாங்கிங்க. அலி எக்ஸ்பிரஸ்ல வாங்கும்போது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 கலர் கிடைக்கும். ப்ரௌனும் இருக்கு, ப்ளூவும் இருக்கு, பிளாக்கும் இருக்கு. இந்தியாவில் அமேசான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் தான் இருக்கு. இதோட டிஸ்பிளே லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அலி எக்ஸ்பிரஸ் போகும்போது இது மாதிரி நீங்க கிளிக் பண்ணி டைரக்டா போய் உங்களோட கலர் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டா கொடுத்துங்க. கொடுத்த அப்புறமா பை நவ் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா 15 டேஸ்க்குள்ள வந்து உங்க வீட்டுக்கு வந்துடும். இதுக்கு கஸ்டம் டியூட்டி இல்லை. ஓகே, இந்த ப்ராடக்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இதுக்கு சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னா 1 டே நிற்கிது. நீங்கள் வந்து அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் சார்ஜ் எடுத்தா போதும். டெய்லி யூசேஜ்க்கு 1 டே தாராளமாக நிற்கிது. அதை நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதோட கான்செப்ட் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறதால வந்து இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கொடுக்கும். ஏன்னா அதில் போய் செட்டிங்கில் போயிட்டு உங்களுக்கு வந்து நார்மல் மேப் சைனீஸ் மேப்பாக இருக்கும், அது கூகுள் மேப்பாக செட்டிங்கில் மாட்டீங்க. வேற ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லெதர் பர்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து 800 ரூபாயில ஸ்டார்டிங் ஆகுது. லெதர் பர்ஸ் ரெக்ஸின் இல்ல சொல்ல, ரெக்ஸின் பிளாஸ்டிக் சொல்ல, லெதர் பர்ஸ் மார்க்கெட்ல 800 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. இது இன்னும் 200-300 ரூபா அதிகமா போறதால நம்மளுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் வாலெட்டா கிடைக்குது. இது ஒன் ஆஃப் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நம்ம டே டு டே யூஸ்ல. கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் பத்தி உள்ள உங்க கருத்து ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்தீங்கன்னா கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இன்னொரு வீடியோ லைக் பண்ண வந்துறாங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட் வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வாங்குங்க. ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணி போங்க. அப்போ இந்த வீடியோ வந்து மாட்டி சங்க பாய்.